கோவை அருகே கல்லூரி மாணவர்களின் அறையில் புகுந்து பொருட்களை திருடிய வழக்கில் தலைமறைவாக இருந்த 3 பேரை தனிப்படை போலீசார் சிம்லாவில் வைத்து கைது செய்தனர். 2 மாத தேடுதல் வேட்டைக்கு பிறகு குற்றவாளியில் சிக்கியது எப்படி? கோவை மாவட்டம் கோவில்பாளையம் அருகே உள்ள எஸ்என்எஸ் கல்லூரியில் படித்து வரும் மாணவர்கள் வெற்றிவேல், பிரவீன். இவர்கள் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதில் பிரவீனுக்கு ஆதரவாக அந்த கல்லூரியின் முன்னாள் மாணவரான தீபக் என்பவர் களத்தில் இறங்கியுள்ளார். அவர் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவீந்திரா என்பவரையும் அவரது கூட்டாளிகளையும் தங்களுக்கு ஆதரவாக சண்டையிட அழைத்து வந்துள்ளார். இந்த கும்பல் வெற்றிவேல் தங்கியிருந்த அறைக்குள் நுழைந்து அங்கிருந்த இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை தூக்கிச் சென்று விட்டனர். இது தொடர்பாக கோவில்பாளையம் காவல் நிலையத்தில் கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி வெற்றிவேல் புகார் அளித்தார். 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அதில் பிரதீப், தீபக், ஜெர்மன் ராகேஷ், சந்தோஷ், ராகுல் மற்றும் 16 வயது சிறுவன் ஆகிய 6 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ரவுடி ரவீந்திரா, நந்தகுமார் மற்றும் சிராஜுதீன் ஆகிய 3 பேர் தலைமறைவாகிவிட்டனர். அவர்களை பிடிக்க தனிப்படை அமைத்த கோவில்பாளையம் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். ரவுடிகள் 3 பேரும் இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் தலைமறைவாக இருப்பது தெரிய வந்தது. உடனே சிம்லாவுக்கு விரைந்த தனிப்படை போலீசார் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி 3 பேரையும் கைது செய்தனர். அவர்களை சிம்லா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின் கோவை அழைத்து வந்தனர். கோவையில் அவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட பொழுது கொள்ளையடிக்க பயன்படுத்திய பொருட்கள் கோவில்பாளையம் பகுதியில் உள்ள ஏரோ சிட்டியில் பதுக்கி வைத்திருப்பது தெரிய வந்தது. அந்த ஆயுதங்களை மீட்க ரவுடி ரவீந்திரா மற்றும் நந்தகுமார் ஆகிய இருவரை அந்த பகுதிக்கு போலீசார் அழைத்துச் சென்றனர். சம்பவ இடம் வந்ததும் அவர்கள் இருவரும் போலீசாரிடமிருந்து தப்ப முயன்று அருகில் இருந்த பள்ளத்தில் குதித்துள்ளனர். இதில் அவர்கள் இருவரின் கால்களிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டது. அவர்களுக்கு மருத்துவமனையில் மாவு கட்டு போடப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். சிராஜுதீன் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் கால் உடைந்த ரவுடிகள் நந்தகுமார் மற்றும் ரவீந்திரா ஆகிய இருவரும் கோவை அரசு மருத்துவமனையில் சிறை கைதிகளுக்கான வார்டில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர்.